வணக்கம். இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் கேஎஸ் பாலு. இது மக்கள் மனதின் குரல். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னா, இந்துக்களாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், ஆனால் அந்த புத்தகங்களில் மதமோ இனமோ மொழியோ எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஒரே பார்வையில் தான் இருக்கணும். யாராக இருந்தாலும் அந்த புத்தகங்களில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா, அகிம்சா வழியில் நடந்து கொள்ள, அமைதியை கடைபிடி, அமைதியாக இரு, அகிம்சா வழியில் நடந்து கொள். அது மட்டும்தான். ஜாதி மத இன மொழி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டது. இந்த ரெண்டுமே நம்ம கடைபிடிச்சா போதும். இதில் பார்த்திங்கன்னா, இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலம் என்றால் தமிழ்நாடு தான். தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் தரமானவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கணும். என்னென்னா, தமிழ்நாட்டிலையும் தமிழர்களுக்கிட்ட மட்டும்தான் மூட நம்பிக்கை அதிகமாக இருக்குது. மூட நம்பிக்கை அதிகமாக இருக்குது. நம்பிக்கைக்கு பேர் போனவங்க நம்ம. ஆனால் நம்பிக்கைன்றது தான் வாழ்க்கை. நம்பினா தான் வாழ்க்கை. ஆனால் மூட நம்பிக்கையை நம்பி வாழக்கூடாது. இப்போது நான் ஒரு உதாரணத்துக்காக நான் ஒரு மீட்டிங் வெளியூருக்காக போகும்போது, உங்கள் ஆளுங்களுக்கு ஒரு வேப்ப மரம் கிடைக்கக்கூடாது, அதுக்கு உடனே ஒரு பொடிவை சுற்றி இங்கே ஒரு அம்மன் இருக்குன்ட்டு அங்கே ஒரு பூசாரி உட்காந்து அவனுக்கான குடும்பத்து செலவுக்கு அங்கேயே வருமானத்தை ஈட்டக்கூடிய தொழில் செஞ்சுருவாங்க அப்படின்னு சொன்னார். உண்மைதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வருடத்தில் அமாவாசை, கிருத்திகை இது போன்ற நிறைய பண்டிகை நாட்கள் வரும். ஆனால் இருந்தாலும் சாமியை பயபக்தியோடு கும்பிடுறோம். மூட நம்பிக்கை ஏன் கும்பிடணும்? நம்ம நாட்டில் தான் போலி சாமியார்களே அதிகம் உருவாகிறாங்க. கோடீஸ்வரனாக உருவாகிறாங்க. அந்த போலி சாமியாரெல்லாம் நம்ப வச்சு நம்மளை ஏமாத்துறான். நாம் ஏன் அவனை நம்பணும்? சாதாரண மனுஷன். ஒன்று நான் எப்படி தெய்வம்னு ஏற்றுக்க முடியும்? தெய்வம்னு ஒன்று இருக்குது, அதை நான் நம்புகிறேன். ஃபோட்டோவாக இருக்கட்டும், கல்லாக இருக்கட்டும், கடவுளாக இருக்கட்டும், நம்பிக்கை தான் கடவுள். நம்பலைன்னா கல். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதை மாதிரி இந்த மூட நம்பிக்கையை நாம் முற்றிலுமே கைவிடணும். இந்த ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த முதல்ல ஆக்கிரமிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வழிவகை தெரியாது. அதுக்கான அங்கே ஒரு வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரத்துக்கு ஒரு மஞ்சள் பொடிவை சுற்றிடுவான். அங்கே ஒரு திணறு விபதியை விட்டு அங்கேருந்து ஒரு வருமானம் அங்கே ஒரு உண்டியில் வைப்பான். அந்த உண்டியில் சர்வசாதாரணமாக 1 ரூபாய் 2 ரூபாய் காயினுக்கு வைக்கப்பட்ட உண்டியில் பல ஆயிரம் கோடி வருமானத்தை ஈட்டக்கூடிய தொழிலதிபர் ஆகிடும். இவனுங்களெல்லாம் ஏன் நம்ம உருவாக்கணும்? நீ உனக்கு பிடிச்ச சாமி கோயிலுக்கு எங்கேயாவது போகணுன்னா நீ போயிட்டு வா. அந்த கோயிலையே காணிக்கு சம்மந்தப்பட்ட சீல் வச்சுருக்கோம், அரசாங்க சீல் வச்சுருக்கோம். இது இந்த அறநிலைத்துறைக்கு தான் சேருது, இது அரசாங்கத்துக்கு, இந்த கோயிலுக்கும் போய் சேருது. அந்த உண்டியில் பணத்தை செலுத்துங்க. அப்படி இல்லைன்னா அந்த கோயிலில் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இதை விட்டுட்டு பூசாரி தட்டில் காசு போடுறது இருக்கக்கூடாது. பூசாரி கோயில் பார்த்துக்கும், கோயிலை அரசாங்கம் பார்த்துக்கும். அதனால் பூசாரிக்கான நீங்கள் கொடுக்குற வருமானம்லாம் கிடையாது. அதனால் உங்கள் வருமானத்தையும் உங்கள் மூட நம்பிக்கையை கைவிட்டுருங்க. மூட நம்பிக்கை நம்மளை என்றைக்குமே உருப்பட செய்யாது. மூட நம்பிக்கையே இருக்கக்கூடாது. ஒரு மரத்தை கண்டா கோயில், ஏதாவது ஒரு புறம்போக்கு நிலம் இருந்தால் அங்கே ஒரு கோயில். இந்த கோயிலுங்களுக்கு வச்சு அந்த கோயிலை வழிபடுறவங்களையும் நம்பாதீங்க. இதெல்லாம் உண்மையான சாமியாருங்க கிடையாது, ஒரு சாமியாரும் கிடையாது. உண்மையான சாமி பயபக்தியோடு உன் வீட்டிலிருந்து கையெடுத்து கும்பிட்டாலும் அது சாமி உன் அருள் புரியும். உன் மனசுக்கு உன் நிம்மதியாகுது. அப்படியே எனக்கு மனசு நிம்மதியாக எங்கேயாவது ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு மனசு திருப்தியாக உங்கள் ஃபேமிலியோடு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. விருப்பப்பட்டு. சாமி இல்லைன்னு சொல்ல, கோயில் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த மாதிரி மூட நம்பிக்கையை நாம் வச்சிருக்கிறதுனால தான் நாமளை 10 பேர் ஏமாத்துறோம். சாமின்ற பேர்லேயோ பரிகாரன்ற பேர்லேயோ இதெல்லாம் முற்றிலுமாக போய். அதனால் அந்த மட்டும் எப்பவுமே செய்யாதீங்க, தயவு செய்து.